வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் மீனவர்கள் படகுகளை பாதுகாப்பாக கடற்கரைகளில் நிறுத்தி வைத்துள்ளனர். காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் கடலில் மாறுபட்ட நீரோட்டம் ஏற்பட்டு கடல் அலைகளின் சீற்றமும் வழக்கத்திற்கு மாறாக காணப்படுகிறது. இதன் எதிரொலியாக சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் மீனவர்கள் தங்களின் படகுகளை பாதுகாப்பான இடங்களில் நிறுத்தி வைத்துள்ளனர். சுமார் 800க்கும் மேற்பட்ட விசை படகுகளும் 700க்கும் மேற்பட்ட ஃபைபர் படகுகளும் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பனில் கனமழை காரணமாக கடல் சீற்றமாகவும் கொந்தளிப்புடனும் காணப்படுகிறது. கடல் சீற்றத்தால் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லாததால் படகுகள் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. பாம்பன் சாலை பாலத்தில் பனிமூட்டமாக காணப்பட்டதால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி சென்றனர். கடலூர் மாவட்டத்தில் கடல் வழக்கத்தை விட சீற்றம் அதிகமாக காணப்படுகிறது. சிதம்பரம் அருகேயுள்ள பரங்கிப்பேட்டை மற்றும் கடலோர பகுதிகளில் உள்ள 20க்கும் மேற்பட்ட மீனவ கிராம மீனவர்கள் கடல் சீற்றத்தால் மீன்பிடிக்க செல்லவில்லை. தங்களது படகுகளை பாதுகாப்பாக கரைகளில் நிறுத்தி வைத்துள்ளனர். சாமியார்பேட்டை கிராமத்தில் கடல் சீற்றத்தால் அலைகள் பல மீட்டர் தூரம் வரை எழும்பியது. மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் கடலோர பகுதிகளில் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. மீன்வளத்துறை அறிவுறுத்தலின் பேரில் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. 300 விசை படகுகள் மற்றும் 2000க்கும் மேற்பட்ட ஃபைபர் படகுகள் பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. திருச்செந்தூரில் 80 அடி தூரத்திற்கு திடீரென கடல் உள்வாங்கியது. நாழிக்கிணறு பகுதியிலிருந்து ஐயா கோவில் வரை பச்சை படைந்த பாறைகள் வெளியே தெரிந்தன. இதனிடையே வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று புயலாக மாறும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் எதிரொலியாக நாகை முதல் திருவள்ளூர் வரை உள்ள கடற்கரைகளில் 9 முதல் 12 அடி உயரம் கொண்ட அலைகள் உருவாகும் என்று மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேலும் பொதுமக்கள் கடற்கரை பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.